யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு சமுத்திரம் அமர்ந்தது. 17வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீன் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த யோனாவினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோனா நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொன்னபோது தர்சீசுக்கு கப்பல் ஏறி அந்த கப்பல் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கடல்ல கொந்தளிப்பு ஏற்பட்டு, அந்த கொந்தளிப்புக்கு காரணம் இந்த யோனாதான் என்று அறிந்து அந்த கொந்தளிப்பை அமர்த்தும்படி அந்த கப்பற்காரர்கள் யோனாவை கடல்ல தூக்கி போட்டார்கள். கடலும் தன்னுடைய மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா. கடலிலே தூக்கி போடப்பட்ட அந்த யோனாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஒரு பெரிய மீன் விழுங்கிற்று. 3 நாட்கள் இரவும் பகலும் யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். 72 மணி நேரம் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தான். அல்லேலூயா. இந்த காரியத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் நம்மளை கைவிடுவார்கள். தாங்கள் நல்லா இருக்க வேண்டும், தாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நம்மளை தூக்கி எறிவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் மனிதர்களாலே கைவிடப்பட்ட, மனிதர்களாலே தூக்கி எறியப்பட்ட நம்மை கைவிட மாட்டார். நம்மை கைவிட மாட்டார். தூக்கி எறியப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கடலில் தூக்கி எறியப்பட்ட அந்த யோனாவை சாகும்படி ஆண்டவர் விட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி விடல. ஆண்டவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளை அவர் மறப்பதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை தேவன் மறப்பதில்லை, கைவிடுவதில்லை. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லலாமா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். காரியங்களை ஏற்கனவே செய்து வைத்திருப்பார். இவங்க உங்களை மறப்பாங்கன்னு அவருக்கு தெரியும், இவங்க உங்களை கைவிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால கர்த்தர் உங்களுக்கு முன்னமே ஆயத்தங்களை ஆயத்தப்படுத்துவார். இதைத்தான் தாவீது தன் சங்கீதத்தில் சொல்றாரு, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். சங்கீதம் 27:10 இதைத்தான் சொல்றார். உன் தகப்பன் உன்னை கைவிட்டு விட்டாரா? உன் தாய் உன்னை கைவிட்டு விட்டாரா? உன்னை சேர்த்து கொள்ள, உன்னை அணைத்து கொள்ள, உன்னை பாதுகாக்க, உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே வசனத்தை இன்னொரு முறை வாசிங்களேன். யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய மீனை கர்த்தர்
ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நீங்கள்லாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதை ஆயத்தம் செய்வீர்கள்? எப்படிப்பட்டதை ஆயத்தம் செய்வீர்கள்? மனிதர்களுக்கு கூட பெரிய ஒன்றை நீங்க ஆயத்தம் செய்வீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு சிறிதான ஒன்றை தான் ஆயத்தம் செய்வீர்கள். அப்படித்தானே? ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரும் பொழுது பெருசா கொண்டு வரீங்களா அல்லது சிறுசா கொண்டு வரீங்களா? பக்கத்துங்களை பார்த்து கேளுங்களேன், பெருசா கொண்டு வருவீங்களா அல்லது சிறுசா கொண்டு வருவீங்களா? கல்யாண வீட்டுக்கு போனா பெருசு, பிறந்த நாள் வீட்டுக்கு போனா பெருசு, ஆனா சர்ச்சுக்கு வந்தா சொல்லுங்க பிரதர், சிறுசு. 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய். அப்படித்தானே? பக்கம் பார்த்துக்கொள்ளுங்களேன், அப்படித்தானே? அப்படித்தானே? வெக்கமா இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய நினைவுகள் இப்படி, ஆனா நம்மளை குறித்த தேவனுடைய நினைவுகள் அப்படி அல்ல. யோனாவை கடல்ல தூக்கி போட்டாங்க. கர்த்தர் ஒரு சிறிய மீனை அவனுக்கு ஆயத்தப்படுத்தலை. அவன் 3 நாள் இருக்கணும், இரவும் பகலும் இருக்கணும், எந்தவித சேதம் இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் எப்படி உள்ளே போனானோ அப்படியே வெளியே வரணும். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். ஓ, நம்மளை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் சிறியதல்லங்க, பெரியதாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில எது கொடுத்தாலும் தேவன் பெரியவைகளாக கொடுக்கிறாரு. நாம் நினைத்ததற்கும் நாம் ஜெபித்ததற்கும் மேலானதை தேவன் கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் தேவன். எப்படிப்பட்ட மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார்? பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கும் அவர் ஆயத்தப்படுத்துகிறது பெருசாதான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரு, சிறிய வீடு கட்டி கொடுத்திருக்கிறாரா? இப்ப நீங்க சிறிய வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது கூட கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் நினைக்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி தருவேன், நீ உன் குடும்பமும் சுகமா வாழ்வதற்கு, பாதுகாப்பா வாழ்வதற்கு ஒரு பெரிய வீட்டை கட்டி தருவேன்னு சொல்லிதான் கர்த்தர் தன்னுடைய சிந்தனையில நினைத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமா அதை செய்வார். நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. உங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து பெரியவைகள். ஆமென். உங்களை மாதிரி அவர் நினைக்கல. அவர் நினைவுகள் உங்களை குறித்து பெரிய நினைவுகள். அதான் சொல்றார், வானம் பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் உங்களை குறித்து என்னுடைய நினைவுகள். அப்படி சொல்றார். உங்களுக்கு எது செய்யணும்னு நினைச்சாலும் பெருசா தான் செய்வார். நீங்க சுகமா, நீங்க ஆசீர்வாதமா, நீங்க சமாதானமா நீங்க வாழணும் என்பது தேவனுடைய சித்தம். அதனாலதான் இந்த பூமி ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். பாருங்களேன், இந்த பூமியில ஒவ்வொரு தேசங்களையும் பார்த்தீங்கன்னா குடிக்கணக்கான மக்கள். ஆனா இன்னும் மக்கள் குடி இருக்காத வனாந்திரங்கள், காடுகள் நிறைய கிடக்குது. இன்னும் இந்தியாவில் 140 கோடி இருக்கிறாங்க. இந்த 140 கோடிக்கு மேலே, அதாவது இதே டபுள் ஆனாலும் இந்தியாவில் தங்குவதற்கு இடம் இருக்குது. ஆமாம், நிறைய வனாந்திரங்கள் இருக்கிறது. பிளாட் போட்டு வீடு கட்டினா பூமியை நிரப்பவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் பூமியை பெருசாக கொடுத்துருக்கிறார் மனுஷனுக்கு. அல்லேலூயா. கைத்தட்ட ரொம்ப யோசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்தா பெருசாக தான் கொடுப்பார். நல்ல கை பிடிச்சி சொல்லுங்களேன், பெருசாக தான் கொடுப்பார். நீங்களும் அவருக்கு பெருசாக
கொடுத்து பாருங்க. அவருக்கு ஒன்று ஆயத்தப்படுத்துனீங்கன்னா பெருசாக ஆயத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, பெருசாக ஆயத்தப்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் பெருசா, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் பெருசா, ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் சிறுசா. அப்படிதானே சார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் உங்களுக்கு எப்படி பெருசா ஆயத்தப்படுத்துகிறாரோ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். யோனாவை அந்த விழுங்கின அந்த மீன் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு. திமிங்கலம் வகையான ஒரு மீன் தான் யோனாவை விழுங்கினது. அந்த யோனா 3 நாட்கள் அதற்குள்ளே தங்கி இருந்தான். அவனுக்கு சுவாசிக்க காற்று, அவன் உள்ள அதாவது சேஃப்டியாக இருக்கத்தக்கதாக ஒரு மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை மனிதர்கள் கடலில் தூக்கி போட்டாலும், நம்மளை திமிங்கலமே விழுங்கினாலும், மீனே விழுங்கினாலும், கர்த்தர் நம்மளை குறித்திருக்கிற நினைவுகள் தான் நடக்கும். யாரும் நம்மளை தொட முடியாது. நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடிய கூட யாரும் அசைக்க முடியாது. அதுதான் தேவன். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் ஏன் யோனாவை விழுங்குவதற்கு மீனை ஆயத்தப்படுத்தினார்? யோனாவை விழுங்குவதற்கு ஏன் மீனை ஆயத்தப்படுத்தினார்? ஏன் மீன் ஆயத்தப்படுத்தினார் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மத்தேயு 12:40 வாசிங்க. மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள், இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். பூமியின் இருதயத்தில் இருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா பிறந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எத்தனாவது நாள் உயிரோடு எழுந்தார்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. 4வது நாளா? 3வது நாள். அப்ப 3 நாட்கள் அவருடைய சரீரம் எதுக்குள்ளதான் இருந்தது? பூமிக்குள்ளதான் இருந்தது. பூமியின் இருதயத்துக்குள்ளதான் இருந்தது. அவர் பூமிக்குள்ளதான் இருந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த யோனாவை ஏன் மீனை விழுங்க வச்சார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து 3 நாட்கள் பூமிக்குள்ளே இருப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற அடையாளத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிப்படுத்தும்படி தான் யோனாவை மீன் விழுங்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். யோனா இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே திடீர்னு நடக்காது, சும்மா நடக்காது. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய தரிசனம். நம்ம வாழ்க்கையில் கூட வரக்கூடிய பாடுகள் மக்களுக்கு எதை அடையாளமாக வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுபவித்த அந்த பாடுகளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் இயேசுவை வெளிப்படுத்த அடையாளமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம் மூலமாக இயேசுவின் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம் மூலமா இயேசுவின் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படும். யோசேப்பு வாழ்க்கையில், ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில், எரேமியாவின் வாழ்க்கையில் இயேசுவினுடைய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் இயேசுவின் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படும். அதுக்கு தான் மீன் விழுங்கும்படி தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நன்றி சொல்லுவீங்களா? இன்னொரு காரியத்தை வாசிங்களா, யோனா 2:10.
யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே அது யோனாவை கரையிலே கக்கிற்று. ஹல்லேலூயா. வேற மிருகங்கள் கரத்துல கொடுத்திருந்தா, மிருகங்களுக்குள்ள கொடுத்திருந்தா வேற மிருகங்கள் மென்று சாப்பிடக்கூடியதாக இருக்கும், அசப்படுகிறதாக இருக்கும். இந்த யோனா மறுபடியும் கக்கப்படுவதற்கு, அதுபோலவே பிழைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால கர்த்தர் மனுஷனுக்கு ஏற்றார் போல, மனுஷருக்கு சேதம் விளைவிக்காத, அதை போலவே சேதமில்லாமல் வெளியே வருவதற்கு தான் கர்த்தர் மீனை ஆயத்தப்படுத்தினார். அவர் நம்ம மேலே எவ்வளவு அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் பாருங்களேன். 3 நாட்கள் உள்ளே இருந்துட்டு மீன் யோனாவை கரையில் என்ன செஞ்சிருச்சு? வான்னு கக்கிட்டு. அவன் 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலை, அப்படியே கடலில் குளித்து அப்படியே தன்னை சுத்தமாக்கிக்கிட்டு கடற்கரையில் உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. அதனால தான் கர்த்தர் மீனை விழுங்கும்படி செய்தார். அல்லேலூயா. நம்மளை கக்கணும்ல, நம்மளை கக்கணும்ல, அப்படியே கக்கணும்ல, அதுக்கு தான் கர்த்தர் மீனை விழுங்கும்படி செய்தார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அதாவது பிரதர், தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறவைகள் நமக்கு பாதுகாப்பானவைகளாக இருக்கும், சேதம் விளைவிக்காதவைகளாக இருக்கும். அப்படிப்பட்டவைகளை தேவன் நமக்கு என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற எல்லாமே மறுகரையில் பத்திரமா இறங்குற மாதிரி இருக்கும். அது காராக இருந்தாலும், அது பஸ்ஸாக இருந்தாலும், அது ட்ரெயினாக இருந்தாலும், தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். எப்படி ஏறினீங்களோ அப்படியே போய் இறங்கும்படி தேவன் கிருபை செய்வார். நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பானதாக இருக்கும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 3வது ஒரு காரியத்தை வாசிங்களேன். யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படிதான் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாவை விழுங்கிற்று, அதே மீன் யோனாவை கக்கிற்று. வானமும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, பூமியும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதே போல கடல்ல வாழ்கிற உயிரினங்கள் கூட அவருடைய கரத்துல தான் இருக்கிறது. இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களும் அவருடைய கரத்துல தான் இருக்கிறது. ஆண்டவர் விழுங்கும்படி சொன்னா விழுங்கும், கக்கும்படி சொன்னா கக்கும். அவர் வானத்தில் அதிகாரம் பெற்றவர், பூமியிலே அதிகாரம் பெற்றவர், இந்த உலகத்துல ஒவ்வொன்றின் மேலையும் அதிகாரம் உடையவர். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், எல்லாம் அவருடைய கரத்தில் தான். நீங்க அவரை சாதாரணமா நினைக்கிறீங்க. மைய மந்திரங்களை பெரிய அதிகாரம் படைச்சது போல ஏசப்பாவை சாதாரணமாக நினைப்பீங்க. ஒரு மீன் கூட, கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீன் கூட அவர் விழுங்க சொன்னபோது விழுங்குச்சு. 3 நாட்களாக வச்சிருந்துச்சு. 3 நாட்களாக அது சாப்பிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 72 மணி நேரம் உபவாசத்தில் இருந்துச்சு. தேவன் கட்டளையிட்டார்னு சொல்லி. ஏன்னா மற்ற மீன்களை விழுங்கி அது விழுங்குச்சு அப்படின்னா உள்ள ஜீரணமாயிருமே. உள்ள யோனாவும் இருக்கிறாரு, அவர் பேனாவாயிருவார்ல. அதனால அந்த 3 நாட்களா அது என்ன செய்யலை? உணவு சாப்பிடலை. அப்படியே மௌனம் காத்து அந்த கடல்லே சுற்றி சுற்றி வந்து கர்த்தர் எந்த இடத்துல கக்க சொன்னாரோ அந்த இடத்துல கோவாக்குன்னு கைக்கிருச்சு. நீங்கள் அதை
சேன்னு சொல்றீங்க, ஆனா யோனாவுக்கு அது ஒரு பெரிய விடுதலை. அன்னைக்கு சொன்னாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருக்கு அன்னைக்கு தான் ஒரு ஞான உதயம் வந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஐயா நல்லா தான் கையை தட்டுங்களேன். ஆமா, நீங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாவுக்காக வாழுங்க, ஏசப்பாவை நேசிங்க. இந்த உலகத்தில் எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அவருடைய அதிகாரம் இல்லாமல் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அது சர்ப்பங்களாக இருந்தால், தேள்களாக இருந்தால், சிங்கங்களாக இருந்தால், எந்த உயிரினங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அவருடைய அதிகாரத்தில் வச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கை ஒரு தலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த யோனாவை தேவன் கைவிடாமல் கை கொடுத்து காப்பாற்றி பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நினைச்சிருந்தா, நான் நினிவேவுக்கு போய் சொன்னேன், இவன் தர்சீசுக்கு போயிட்டான், அதனால நீ எக்கெடுக்கிட்டு போ, கடல்ல ஏதாவது விலங்கின சாப்பிட்டு சாவு, அப்படிலாம் ஆண்டவர் விடலை. அவனை உருவாக்கினார், கைவிடலை, அவனை உருவாக்கினார், பயன்படுத்தினார் ஆண்டவர். அதே இடத்துல கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்தினார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றினார். நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக உருவாக்குவார். நம்ம உருவாக்கப்படும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக தேவன் நம்மளை உருவாக்கி பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யாரை தேவன் கைவிடுகிறது இல்லை. யோனா 1:1 வாசிங்களேன், வேகமா வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தால், உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தால், உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருந்தால், நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும். பிசாசை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், நீர் தேவகுமாரனானால் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தர் சொல்றாரு, இப்ப நான் பேசுகிற இந்த வார்த்தை, உங்க கையில் இருக்கிற இந்த வார்த்தை நீங்கள் படித்து உங்கள் இருதயத்தில் பதித்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, தேவன் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, மரணத்திற்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது, நீங்கள் கைவிடப்பட மாட்டீங்க. மீனே உங்களை விழுங்கி 3 நாள் வச்சிருந்தாலும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. நம்புறீங்களா? தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உடையது, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பயங்கரமானது. தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் அதை சாதாரணமாக பார்க்குறீங்க. நீங்கள் சாதாரணமாக பார்த்தா அது சாதாரணமாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை மகிமையாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மகிமையாய் வெளிப்படும். அது மகிமையானது. இந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உன் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கும். உன்னை யார் எங்கே தூக்கி போட்டாலும் அந்த கரம் உன்னை தூக்கி எடுத்து மறுபடியும் தேவன் கொண்டு போக நினைக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் பிழைப்பீர்கள். பயிர் ஹவுஸுக்குள்ளே வேலை செய்கிறீர்கள், ஆபத்து நிறைந்த அந்த பட்டாசு தொழிற்சாலைக்குள்ளே வேலை செய்கிறீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய கரம் உங்களை கைவிடாது. நம்புறீங்களா? ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை தான் நிறைய பேர் கேட்பதற்கு மனதில்லை. அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, யோனாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அந்த வார்த்தை அவன் சொல்ற வரைக்கும் அவன் கைவிடப்படவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வைங்க, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள வைங்க. யோனா 1:9 வாசிங்களேன். அதற்கு அவன் நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் எபிரேயன். எபிரேயன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளை.
நான் எபிரேயன், நான் தேவனுடைய பிள்ளை, சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லி தன்னை அறிக்கை பண்ணினான். நீங்கள் எந்த இடத்துலையும் தேவனை அறிக்கை செய்து பழகுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அறிக்கை செய்து பழகுங்க. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதுல வெட்கப்படாதீங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு நடுக்கம், ஒரு பயபக்தி உண்டாகும். ஸ்கூல்ல கூட யூ ஆர் கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எஸ் எஸ் ஐ ஆம் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி சொல்லுங்களேன். உங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். ஏன்னா நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர்னு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. சர்டிஃபிகேட்டில் கூட உண்மையை எழுதுங்க, தேவனை அறிக்கை பண்ணுங்க, அவரிடத்துல பயபக்தி உள்ளவன் என்று மற்றவங்களுக்கு காண்பீங்க. நீங்க தேவனுக்கு பயப்படுறவங்க, தேவனுக்கு நடுங்கிறவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு காமிங்க. உங்களுடைய ஜீவியத்தின் மூலமா, உங்க வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், பயன்படுத்துவார். தேவன் யோனாவை கைவிடாமல் பயன்படுத்தினது போல உங்களையும் கைவிட மாட்டார், பயன்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவது கடைசியாக யோனா 1:12. அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு, என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. இந்த காரியத்துல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. யோனா ஒரு சுயநலமற்றவனாக இருந்தான். யோனாவுக்குள்ள சுயநலம் இல்லை. யோனாவுக்குள்ள என்ன இல்லை? சுயநலம் இல்லை. அவன் பேருக்கு சீட்டு விழுந்துச்சு. உங்கள் பேரில் சீட்டு விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒத்துக்கிருவீங்களா? ஆனால் இவன் சொல்கிறான், நான் தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி வருகிறவன் அப்படின்னு. அடுத்து சொல்கிறான், என்னை தூக்கி கடலில் போடுங்க, என் நிமித்தமாக தான் இந்த ஆபத்து உங்களுக்கு வந்தது, என்னால் நீங்கள் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சாகிறதுக்கு துணிகிறான். நம்மளால் யாரும் சாகக்கூடாது, நம்ம செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமற்ற காரியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். இதே இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? அத்தனை பேரை நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் கடலில் கப்பலில் போய்கிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே? அப்படித்தானே பிரதர்? கூட 2 பேர் சேர்த்துக்கிருவீங்க. அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி அவன் என் மேலே பழிய போடுறான்டா அப்படி சொல்லிட்டு அவனை சேர்த்துக்கொண்டு 4 பேரை சேர்த்துக்கொண்டு கப்பல் கேப்டனை தூக்கி கப்பல்காரனை தூக்கி போட்டு நீங்கள் பயணம் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த யோனா அப்படி அல்ல. என் நிமித்தமாக தான் இது வந்துச்சு, என்ன கடலை தூக்கி போடுங்க, அமைதியாயிரும், நீங்கள் பத்திரமா போங்க, என்னை எப்படி ஆயிலும் கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமற்ற ஒரு காரியத்தை அந்த யோனா செய்கிறத, யோனா சிந்திக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்னைக்குமே உங்க மேல நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்கன்னு கை நீட்டப்படும் பொழுது உண்மையிலே நீங்க தவறு செஞ்சிருந்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, இல்லை அப்படி சொல்லாதீங்க, கடினப்படுத்தாதீங்க இருதயத்தை. நீ இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு ஆதாரபூர்வமாக நிரூபித்தாலும் அல்லது உங்களை பார்த்து சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்த தவறு, உடனே நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. ஆனால் இந்த சுபாவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்காது. பிள்ளைகள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சுட்டி காண்பித்தால் கூட என் பிள்ளைய குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க நீங்கள் தவறு பண்ணியிருக்கிறீங்க, இதை செய்யாதீங்க, இது நம்மதாம்மா உங்கள் குடும்பத்தில் இந்த கஷ்டம் வந்திருக்கும், இந்த சாபம் இருக்கும், இந்த கண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறவே மாட்டாங்க.
ஆனால் யோனா அப்படி அல்ல. என் நிமித்தமாக தான் இந்த அலைகள், இந்த கொந்தளிப்பு, என்னால் நீங்கள் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு அர்ப்பணித்து கடலுக்குள்ளே போய் கர்த்தராலே பிழைத்த மனுஷன்தான் யோனா. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். சுயநலமற்றவர்களை தேவன் கைவிடுவதில்லை. சுயநலமற்றவர்களை தேவன் கைவிடுவதில்லை. மற்றவங்க நல்லா இருக்கணும், நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கண்ணீர் வடித்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள்லாம் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது நீங்கள் யார் என்பதை அது காண்பித்து கொடுக்கும். கூட்டமான பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது நீங்கள் யார் என்று அது காண்பித்து கொடுக்கும். நீங்கள் சொகுசாக உட்காந்துட்டு போகிறீங்க, அல்லது ட்ரெயினில் அன்ரிசர்வ் பெட்டியில் சொகுசாக உட்காந்துட்டு போகிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு கர்ப்பஸ்திரியோ அல்லது கை குழந்தையோ வச்சுக்கிட்டோ அல்லது வயசானவங்களை நிற்கும் பொழுது உங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? நீங்கள் வாட்டில் செல்ஃபோன் பார்க்க, நல்லா தூங்க, இப்படி கால வைக்க, அப்படி கால வைக்க. ஆண்டவர் உங்களை பார்த்து செல்ஃபீஸ் அப்படி சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கு வயசானவங்க கால் வலிக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லது நீங்கள் எந்திரிச்சிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் கால் கடுக்க நின்னாலும் அதை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவார், உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. சுயநலமற்றவர் தான் இயேசு கிறிஸ்து. நாம் வாழ தன்னை கொடுத்த தேவன். நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்காக ஜீவன் கொடுத்தவர் இயேசு. அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறதே. ஆமென். சுயநலமற்றவர்களாய் வாழுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சுயநலமற்றவர்களாய் வாழுங்கள். கர்த்தரை அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை தேவன் கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் உங்களுக்கு பெரியவைகளை ஆயத்தப்படுத்துவார். சிறியவைகள் அல்ல, பெரியவைகளை ஆயத்தப்படுத்துவார். நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல 2 கைகளை தட்டி நிறைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பீங்களா? அப்படியே முழங்கால் படியிடுவீங்களா? ஆமென். யோனாவுக்குள் இருந்த அந்த சுயநலமற்ற தன்மை எனக்குள்ளே வரட்டே சப்பா. இயேசுவுக்குள் இருந்த அந்த சுயநலமற்ற தன்மை எனக்குள்ளே வரட்டே சப்பா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன், கூப்பிடுங்களேன், ஜீசஸ் அப்படி சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். உன்னை தேவன் இதுவரைக்கும் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுயநலம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க, ஆனால் நான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது என்கிற ஒரு எண்ணம், அதுதான் தெய்வீக சிந்தனை, அதுதான் கர்த்தரின் சிந்தனை. வாலிப பிள்ளைகள் உங்கள் கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்களேன், நல்லா ஜெபம் பண்ணுங்களேன், பேசுங்களேன், அப்பாட்ட பேசுங்களேன். எனக்குள்ள இருக்கிற அந்த சுயம் சாவதாக. சகோதரிகள் சொல்லுங்களேன், எனக்குள்ள இருக்கிற அந்த சுயம் சாவதாகப்பா. ஆண்டவர் நிறைய பேர் மேல அசைவாடுகிறார், நிறைய பேருக்குள்ள உலாவுகிறார். உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு, உனக்காக நான் பெருசா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து பேசுங்களேன், நல்லா பேசுங்களேன். ஆமென். நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இன்னைக்கு ஜெபத்தையும் ஆசீர்வதித்தீங்க, இந்த தெய்வ வார்த்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைகளை மறைங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்து பத்திரமாய் நம்முடைய பிள்ளைகள் இல்லத்திற்கு போய் சேர உதவி செய்யுங்க. இதுக்கேற்ற பிரதிபலன் கொடுங்க, கைவிடாமல் காத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.